குட் மார்னிங். நம்ம ஜியோஜீப்ரா கிளாஸில் போன கிளாஸில் வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து பார்த்தோம். எப்படி வந்து ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எப்படி வந்து ரெகுலர் பாலிகன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எப்படி சர்க்கம்ஸ்கிரைப்டு சென்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், தேல்ஸ் தியரத்தை எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம். அது எல்லாமே எப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து டயக்ராம் தான் ஜியாமெட்ரிக்கலாக நம்ம வரைய போகிறோம். ஸோ வரையறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட்டானு ட்ராக் டெஸ்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் அல்ஜிப்ராய்க் இன்புட் கமாண்ட்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கிள் எப்படி டேஞ்சன்ட் வரையணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு பேசிக் அல்ஜிப்ராய்க் இன்புட்டு. நேம் எ நியூ ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எப்படி நம்ம நேம் பண்ணணும் அப்படின்னா பை டைப்பிங் த நேம். ஸோ அந்த நேம் ஈக்குவல் டு அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணணும். நேமுங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்களா பி அப்படின்ட்டு. ஸோ பிங்கிறது தான் நேமு. நேமுக்கு அடுத்து கண்டிப்பாக நமக்கு ஈக்குவல் டு அப்படிங்கிற இந்த சிம்பிள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்டு த இன்புட் பார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட்ஸ் அல்ஜிப்ராய்க் ரெப்ரசன்டேஷன். ஸோ அல்ஜிப்ராய்க் ரெப்ரசன்டேஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம நேம் பண்ணிக்கணும். ஸோ நேம் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பி ஈக்குவல் டு 3,2 அப்படின்னு கொடுத்தோன்னா இது பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் நீட்ஸ் டு பி என்டர்ட் யூஸிங் an asterisk or space between the ஃபேக்டர்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லெட்டர்ஸுக்கு இடையில் இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கணும் அல்லது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிமெம்பர் ஜியோஜீப்ராங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸும் வந்து டிஃபர், நாட் பி மிக்ஸ்டு. அப்போ கேபிட்டல் லெட்டர்ஸை வந்து அது வேறையாக தான் எடுத்துக்கும், ஸ்மால் லெட்டர்ஸை வந்து எப்போவுமே வேறையாக தான் வந்து எடுத்துக்கும். அதாவது பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸை எல்லாத்தையுமே நம்ம ஜென்ரலாக வந்து அப்பர் கேஸில் தான் கொடுப்போம், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுப்போம். அதை மாதிரி வெக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லோவர் கேஸில் வந்து கொடுப்போம், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து கொடுப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டிப்பாக டிஃபர் பண்ணி தான் காட்டணும், எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து செக்மெண்ட்ஸ், லைன்ஸ், சர்க்கிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்குல்ல, ஆர் ஆல்வேஸ் நேம்டு வித் லோவர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ லோயர் கேஸ் லெட்டர்ஸில் தான் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளுக்கு வந்து சி x-2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y-1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்காங்களா. இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். சிங்கிறது வந்து x-2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y-1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படிங்கிறது. The variable x within a function and the variables x and y in the equation of a conic section always needs to be lower case. So நம்ம யூஸ் பண்ணுற இந்த letters, the variable x within a function, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த x, y இந்த மாதிரியான வேரியபிள்ஸ், அந்த மாதிரி கோனிக் செக்ஷன், ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் செக்ஷனில் இருக்கக்கூடியது, இதில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து லோவர் கேஸ் லெட்டர்ஸில் தான் வந்து இருக்கணும். பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா இதில் எக்ஸுங்கிறது வந்து லோவர் கேஸில் தானே இருக்குது, அந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் ஜென்ரலாக நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் an object within an algebraic expression அல்லது or command, you need to create the object prior to its using its name in the input bar. ஸோ ஆப்ஜெக்டை வந்து ஒரு அல்ஜிப்ராய்க் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நீட் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு தேவையான அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணிடணும் prior to using its name in the input. For example y equal to mx plus b அப்படின்ட்டு இருக்குதா. This creates a line whose parameters are already existing values m and b. So y equal to mx plus bங்கிறது இந்த லைனை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் எம்மும் பியும் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேல்யூவாக தான் வந்து இருக்கணும்.
அப்போ லைன் ஏபி அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் எ லைன் த்ரூ த எக்ஸிஸ்டிங் பாயிண்ட் ஏ அண்டு பி. ஏக்கும் பிக்கும் இடையில லைன் வரையணும் அப்படின்னா அதை வந்து லைன் ஏபி அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டூல்ஸை யூஸ் பண்ணாமல் அல்ஜிப்ராய்க் இன்புட்டாக கொடுத்து டயக்ராமை வந்து நம்மளால் வரைய முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த அல்ஜிப்ராய்க்கோட மெயின் அட்வான்டேஜ். So confirm an expression you entered into the input bar by pressing the enter key. So வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது y = mx + b அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். Open the help window for using the input bar and commands by selecting help from the menu. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F1 அப்படிங்கிறது. Error message. Always read the messages. They could possibly help to fix the problem. ஸோ எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எரர் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் எரரை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். Command can be typed in or selected from the list next to the input bar. ஸோ கமாண்ட்ஸை வந்து ஒவ்வொரு லைனுக்கும் நமக்கு கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கமாண்டை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம், அல்லது வந்து லிஸ்ட் ஆஃப் கமாண்ட் இந்த ஐகான்லேருந்து வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐகான் வந்து இன்புட் பாருக்கு பக்கத்தில் தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கமாண்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். Automatic completion of commands. After typing in the first 2 letters of a command into the input bar, GeoGebra try to complete the command. ஸோ ஜென்ரலாக நம்ம சர்ச் பாக்ஸில் வந்து ஏதாவது ஒரு 2 லெட்டர் கொடுத்தாலே அதுக்கு ரிலேட்டடான வார்த்தைகள் எல்லாமே வந்துரும்ல, அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து நம்ம கமாண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் கொடுத்தாலே அதுக்கு ரிலேட்டடாக உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே GeoGebra வந்து நமக்கு எடுத்து காட்டும். If GeoGebra suggests the desired command, hit the enter key in order to place the cursor within the brackets. ஸோ உங்களுக்கு வழக்கம் போல் அந்த GeoGebra வந்து உங்களுக்கு தேவையான கமாண்டை வந்து நீங்கள் எடுத்து காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கர்சர் வந்து பிரேசஸோடு வந்து வந்துடும். If the suggested command is not the one you wanted to enter, just keep typing until the suggestion matches. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் ஃபுல் லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து தேவையான அந்த கமாண்ட் கிடைக்கிற வரைக்கும். பட் வந்து அதில் கண்டிப்பாக வந்து அது இருக்கணும், இருந்தால் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளாம் நியூ கமாண்டை வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி தான் வந்து நம்ம அல்ஜிப்ராய்க் இன்புட்டை யூஸ் பண்ணியும் நம்மளால் என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிங் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள். ஸோ டேஞ்சன்ட்னா என்னென்னு தெரியும்ல, ஸோ சர்க்கிள்னா என்னென்னு தெரியும், டேஞ்சன்ட்னா என்னென்னு தெரியும், டேஞ்சன்ட் எப்படி வரைவோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இது ஸ்கூலில் ஜியாமெட்ரியில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருக்கிறது. ஸோ அந்த டேஞ்சன்ட்டை பற்றி ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம செஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு GeoGebraவோட ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிங் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் அப்படிங்கிறது டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்கஷன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விச் டூல் டிட் யூ யூஸ் இன் ஆர்டர் டு ரீக்ரியேட் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம இந்த டேஞ்சண்ட்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. Were there any new tools involved in the suggested construction? ஸோ வேறு ஏதாவது இதில் சொல்லாத நியூ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்களா டேஞ்சண்ட்டை அப்படின்ட்டு. ஸோ அப்படி டேஞ்சண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நியூ டூல் என்ன அப்படிங்கிறதையும் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். Did you notice anything about the toolbar displayed in the right applet? ஸோ ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்கிற இந்த டூல் பார்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்களா? அது ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? Do you think your students could work with such a dynamic worksheet? Construction steps. டைனமிக் ஒர்க் ஷீட்டை யூஸ் பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டிங் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ சப்போஸ் நம்மளோட மவுஸோ இல்லை டச் பேடோ வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து நம்ம எப்படி வந்து இதை
க்ரியேட் பண்ணுவோம், எப்படி வந்து டேஞ்சன்ட் வரைவோம் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட் 2. ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் இமேஜின் யுவர் மவுஸ் அல்லது டச் பேட் ஸ்டாப் ஒர்க்கிங் வைல் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் ஜியோஜிப்ரா ஃபைல்ஸ். ஸோ ஜியோஜிப்ரா ஃபைல்ஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மவுஸோ இல்லை டச் பேடோ ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். ஜியோஜிப்ரா ஆஃபர்ஸ் அல்ஜிப்ராயிக் இன்புட். ஸோ அந்த மாதிரியான கேஸில் தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த அல்ஜிப்ராய்க்கு இன்புட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ தானே பார்த்தோம் அல்ஜிப்ராய்க்கு இன்புட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ டூல்ஸை யூஸ் பண்ணாமல் அல்ஜிப்ராய்க்கு இன்புட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபிகர்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிட முடியும். ஸோ ஜியோஜிப்ரா ஆஃபர்ஸ் அல்ஜிப்ராய்க் இன்புட் அண்ட் கமாண்ட்ஸ் இன் அடிஷன் டு த ஜாமெட்ரி டூல்ஸ். ஸோ ஜாமெட்ரி டூல்ஸை தவிர்த்து அல்ஜிப்ராய்க் இன்புட்டையும் நம்ம கொடுத்துக்கலாம். எவ்ரி டூல் ஹேஸ் எ மேட்சிங் கமாண்ட். ஸோ ஒவ்வொரு டூலுக்கும் மேட்சிங்காக வந்து ஒரு கமாண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதனால அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி மவுஸ் இல்லாமையே கூட நம்மளால் ஜியோமெட்ரிக்கலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி. ஸோ அப்போது ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. செக் அவுட் த லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் நெக்ஸ்ட் டு த இன்புட் பார். ஸோ இன்புட் பாருக்கு பக்கத்தில் வந்து லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும்ல, அதை பார்த்துட்டு அண்ட் லுக் ஃபார் கமாண்ட் whose corresponding tools were already introduced. ஸோ எந்த கமாண்டை கொடுத்தோன்னா என்ன டூல் வரும் அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் வரைகிறதுக்கு, ஒரு பாயிண்ட் வைக்கிறதுக்கு, ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்கு, ஒரு செமி சர்க்கிளுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து எந்த மாதிரியான கமாண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜியோஜிப்ரா விண்டோவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஷோ த அல்ஜிப்ராயிக் வியூ அண்ட் இன்புட் பார் ஆஸ் வெல் ஆஸ் த கோஆர்டினேட் ஆக்சஸ். ஸோ அல்ஜிப்ரா வியூவை எடுத்துக்கோங்க, இன்புட் பார் எடுத்துக்கோங்க, கோஆர்டினேட் ஆக்சஸையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பாயிண்ட் எல்லாம் வரையணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ A0,0 அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் 3,0 அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது பாயிண்ட் பியை வந்து க்ரியேட் பண்ணும். அதாவது ஏலேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். அதை மாதிரி C ஈக்குவல் டு சர்க்கிள் A,B அப்படின்னா வித் ஏபி அப்படிங்கிறத வந்து சென்டராக வச்சுக்கிட்டு நமக்கு வந்து சர்க்கிள் வந்து வரைவோம். ஸோ ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்கு இது கமாண்ட், ஒரு பாயிண்ட் வைக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து நமக்கு கமாண்டாக வந்து இருக்கும். ஸோ அதை தான் இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. இட் கிரியேட்ஸ் எ பாயிண்ட் A, இட் கிரியேட்ஸ் அ பாயிண்ட் B, இட் கிரியேட்ஸ் எ சர்க்கிள் வித் சென்டர் A அண்ட் த்ரூ த பாயிண்ட் B. Note, GeoGebra distinguishes between free and dependent objects. GeoGebraல வந்து free objectsம் வந்து இருக்குது, dependent objectsம் இருக்குது. free objectsை வந்து டைரெக்டாகவே வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா மவுஸை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்க முடியும், அல்லது கீபோர்டை யூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். வேராஸ் டிபெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அடாப்ட் த சேஞ்சஸ் ஆஃப் their பேரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏயும் பியும் வந்து பேரண்ட் ஆப்ஜெக்ட், பட் ஏங்கிறது ஃப்ரீ ஆப்ஜெக்ட், பிங்கிறது வந்து ஃப்ரீ ஆப்ஜெக்ட். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த பேரண்ட் ஆப்ஜெக்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் இந்த சி வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் ஏயும் பியும் ஃப்ரீ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதை மவுஸ் யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி தான் இங்கேயும் C ஈக்குவல் டு 5,4 அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது பாயிண்ட் சியை வந்து கொடுக்கக்கூடியது. செக்மெண்ட் ஏசி வரையணும் அப்படின்னா அதுக்கு வந்து செக்மெண்ட் அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து கொடுக்கணும். செக்மெண்ட் பிரேசஸ்க்குள்ளே A,C அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். அது மாதிரி மிட் பாயிண்ட் வரையணும் அப்படின்னா அதுக்கு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கமாண்ட். ஸோ ஏபியில் இதை தானே வந்து நம்ம மிட் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டிங்கிறது வந்து மிட் பாயிண்ட்டாக இருந்தால் அதுக்கு மிட் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் டி ஆஃப் த செக்மெண்ட் ஏசி. ஸோ இதை மாதிரி நம்ம வந்து கமாண்டை யூஸ் பண்ணிக்கிட முடியும். ஸோ இதை மாதிரி இது என்னது டிங்கிறது வந்து சர்க்கிள் D,C அப்படின்ட்டு கொடுத்தோன்னா சர்க்கிள் வித் சென்டர் D அண்ட் த்ரூ த பாயிண்ட் C.
அதை மாதிரி இன்டர்செக்ட் பண்ணணும்னா இன்டர்செக்ட்டுங்கிற கமாண்டை கொடுக்கலாம். லைன் வரையணும் அப்படின்னா வந்து லைன் அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம டூல்ஸே யூஸ் பண்ணாமல் அல்ஜிப்ராய்க்கு இன்புட்டை கொடுத்துமே நம்மளால் ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாமே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்கிங் அண்ட் என்ஹான்சிங் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம என்ன செஞ்சுருவோம், டயக்ராமை ஜியாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ராக் டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ராக் டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரைட்டா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். Change properties of objects in order to improve the construction's appearance. ஸோ ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்னும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனை டயக்ராம் ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம டிஸ்கஷன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிட் எனி ப்ராப்ளம் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் அக்கர் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததா, அதாவது அல்ஜிப்ராய்க்கு இன்புட் நம்ம கொடுக்கும்போது நம்மளால் வரைய முடிஞ்சுதா, இல்லை வரைகிறதுல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததா, இல்லை திரும்ப நம்மளால் மாடிஃபை பண்ண வேண்டியது இருந்ததா, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். விச் வெர்ஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் டூ யூ ப்ரிஃபர் அண்ட் ஒய். ஸோ எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு ஈஸி, அதாவது மவுஸ் யூஸ் பண்ணி ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது ஈஸியா, இல்லை கீபோர்டு அதாவது அல்ஜிப்ரைக் மெத்தடில் கொடுக்கறது வந்து ஈஸியா, அப்படி எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். Why should we use keyboard input if we could also do it using tools? ஸோ டூல்ஸை யூஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்குமா, இல்லை கீபோர்டு யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். Does it matter in which way an object was created? எந்த வழிகளெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். Can it be changed in the algebraic view using the keyboard? நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வந்து அல்ஜிப்ராய்க் வியூவில் வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியுமா, இல்லை கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை மவுஸை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ண முடியுமா, இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஸ்கஷன் செஷன்ஸ். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னது பார்த்தோம் அப்படின்னா வந்து அல்ஜிப்ராய்க் டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஜியாமெட்ரி வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் போன கிளாஸஸில் எல்லாமே வந்து ஜியாமெட்ரிக் டூல்ஸை பயன்படுத்தி தான் டயக்ராம் வந்து வரைஞ்சிருப்போம். ஸோ இந்த கிளாஸில் வந்து அல்ஜிப்ராய்க் இன்புட் மெத்தடில் வந்து டயக்ராம் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஸோ எப்படி வந்து டேஞ்சன்ட் வரையலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது அல்ஜிப்ராய்க் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி டேஞ்சன்ட் வரையலான்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து டிஸ்கஷன்ஸ் பார்ட்டெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.